Hi guys, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா Magma tool தான் பார்க்க போறோம். இது என்னடா Magma tool அப்படின்னு நீங்க கேட்கலாம். எதுக்கு இந்த டூல் வந்து யூஸ் பண்றோம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம். ஏன்னா அதோட யூசேஜ் தெரிஞ்சா தான் நமக்கு தேவைப்படுமா தேவையில்லையா அப்படின்னு நமக்கு தெரியும் கரெக்டா. ஸோ இதோட யூசேஜ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட ஒரு டேப் இருக்கு, நெக்ஸ்ட் உங்ககிட்ட ஒரு சாம்சங் மொபைல் இருக்கு. இப்போ வர ஃபோன்லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் மோடே வராது கரெக்டா. நீங்க எவ்வளோதான் ட்ரை பண்ணாலும் டவுன்லோட் மோடும் வராது, ரெக்கவரி மோடும் வராது. ஸோ மாடல் நம்பர் கண்டுபிடிக்கிறது கூட நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் சாம்சங்ல. ஸோ இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா டவுன்லோட் மோடோ இல்லை ரெக்கவர் மோடோ நமக்கு தேவையில்லை. ஜஸ்ட் மொபைல் வந்து ஆன் பண்ணி வச்சா போதும். எஃப்ஆர்பில் இருந்தாலும் சரி இல்லை நார்மலாக ஆன்ல இருந்தாலுமே சரி ஈஸியாக வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா. ஸோ ஈஸியாக வந்து நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மேக்மா டூலை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேக்மா டூலை டவுன்லோட் பண்ணிக்கலாம். மேக்மா டூல் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் லிங்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டூலை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்க வேண்டியது ஓகேங்களா. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்மா எஃப்ஆர்பி அன்லாக் டூல் அப்படின்னு இருக்குல்ல, இதை ஒரு கிளிக் பண்ணிக்க. கிளிக் பண்ணி இதில் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் விஷயம் இருக்கும், அதை ஒரு கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். இது பார்த்தீங்கன்னா ஒரு 13 MB உள்ள ஒரு டூல் தான் ஓகேங்களா. இந்த டூலை வந்து டபுள் டேப் பண்ணாவே ஓப்பன் ஆகிடும் ஓகேங்களா. இது ஒரு ஃப்ரீ டூல் தான். இது வந்து எஃப்ஆர்பி அன்லாக் பண்ணுறது தான் உங்களுக்கு பேமெண்ட் வந்து கேட்கும். பட் ஆனால் செக் பண்ணுறதுக்கு டோட்டலி வந்து ஃப்ரீ தான். ஸோ இதை வந்து நம்ம பார்த்தீங்க அப்படின்னா செக் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். அது என்ன மாடல், அதில் என்ன வெர்ஷன் இருக்குது. சில பேருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அதில் என்ன வெர்ஷன் இருக்குன்னு நமக்கு தெரியாது கரெக்டாக. அந்த வெர்ஷன் தெரிஞ்சது அப்படின்னா அதே ஃபிளாஷ் ஃபில்ல டவுன்லோட் பண்ணி நம்ம வந்து ஃபிளாஷ் பண்ணிக்கலாம், ஃபிம்மரை டவுன்லோட் பண்ணி. பட் ஆனால் அதில் என்ன ஃபிம்மர் இருக்கு அப்படின்னு தெரியலனா கஷ்டமா இருக்கும். ஸோ இதை வச்சு பார்த்தீங்கன்னா அதோட மாடல் தெரிஞ்சுக்கலாம், ஃபிம்மர் தெரிஞ்சுக்கலாம், கண்ட்ரி தெரிஞ்சுக்கலாம், ஐஎம் நம்பர் முதல் கொண்டு நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஃபைன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஜஸ்ட் என்ன பண்ணீங்கன்னா மொபைல் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிட்டு கேபிளை கனெக்ட் பண்ணுங்க. கேபிள் கனெக்ட் பண்ணிட்டு இந்த மேக்மா டூலை ஓப்பன் பண்ணி அதில் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரீட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே காமிக்கும். ஸோ அதை எப்படி நான் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்க. அது கம்ப்ளீட்டாக வந்து டவுன்லோட் ஆகிட்டோம். டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் நான் வந்து ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆன்லைனில் சாஃப்ட்வேர் கோர்ஸ், ஆன்லைனில் ஹார்ட்வேர் கோர்ஸ், ஆன்லைனில் ஆன்லைன் அன்லாக்கிங் கோர்ஸ், தென் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா ரிகவரி கோர்ஸ், எதிக்கல் ஹேக்கிங் கோர்ஸ்லாம் வந்து சொல்லி தந்துட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு சாஃப்ட்வேர் பற்றி எதுவுமே தெரியலனாலும் பரவாயில்ல, சாஃப்ட்வேர் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி தந்து எஃப்ஆர்பி எடுக்கிறது, பேட்டர்ன் எடுக்கிறது, ஃபோனை ஃப்ளாஷ் பண்ணுறது, ஆப் ரிசெட் பண்ணுறது, ஃப்ளாஷ் டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சாஃப்ட்வேர் கோர்ஸ்லாம் நாங்களே உங்களுக்கு சொல்லி தந்தோம். ஹார்ட்வேர் கோர்ஸும் அதே மாதிரி சேம். உங்களுக்கு எதுவுமே தெரியாமல் இருந்தாலும் ஓகே தான். ஹார்ட்வேர் கோர்ஸ்ல எப்படி மொபைலை ரெடி பண்ணுறது, மைக் சேஞ்ச் பண்ணுறது, இயர் ஸ்பீக்கர் சேஞ்ச் பண்ணுறது, டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக அதில் வந்து சொல்லி தந்தோம். டேட்டா ரிகவரில் பார்த்தீங்கன்னா பென் டிரைவ், ஹார்ட் டிஸ்க், எஸ்டி கார்டு, கம்ப்யூட்டர் கிராஷ் ஆயிடுச்சுன்னா அதுலேருந்து எப்படி வந்து டேட்டா வந்து ரெக்கவர் பண்ணுறது, ஃபார்மேட் ஆயிடுச்சுன்னா அதுலேருந்து டேட்டா எப்படி ரெக்கவர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு டேட்டா ரிகவரில் வந்து உங்களுக்கு வந்து டீச் பண்ணுவோம். எதிக்கல் ஹேக்கிங்ல எப்படி நம்ம சேஃபாக இருக்கிறது, ப்ரிவென்ட்டாக இருக்கிறது, என்னென்ன மெத்தட்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் சொல்லி தருவோம். ஆன்லைன் அன்லாக்கிங்ல பார்த்தீங்கன்னா இங்கிருந்தே இன்னொரு கம்ப்யூட்டர்ல எப்படி கனெக்ட் ஆகி அவங்களுக்கு வந்து அன்லாக் பண்ணி தருது அப்படின்னு அதில் வந்து நாங்கள் சொல்லி தருவோம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா டவுன்லோட் ஆயிடுச்சு. ஜஸ்ட் இதை ஒரு டேப் பண்ணிக்கலாம். டேப் பண்ணீங்க அப்படின்னா ஓப்பன் ஆகிடும். ஸோ இந்த டூல் ஒர்க் ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆயிடுச்சு, கீழே தெரியுது ஐக்கன். ஸோ இந்த டூல் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு வந்து இன்டர்நெட் வந்து மஸ்ட் ஓகேங்களா. இன்டர்நெட் வந்து கனெக்ஷன் இருந்தால் தான் ஒர்க் ஆகும். இது வந்து டிஃபால்ட்டாகவே வந்து இந்த ஒரு மொபைலுக்கு வந்து 7 கிரெடிட் வந்து தேவை அப்படின்னு இதில் சொல்லும். பட் நம்மளுக்கு அதெல்லாம் தேவையில்லை. நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதா இருந்தாலும் கிரியேட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், அந்த இடத்துல வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்கிறதா இருந்தாலும் தாராளமாக கிரியேட் பண்ணி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். போன வாட்டி சொல்லியிருப்பேன் அந்த சிமெட்டிக்ல வந்து எப்படி கிரியேட் பண்ணணும்னு சொல்லியிருப்பேன் ரெஜிஸ்டர். அந்த வீடியோ பார்க்காம இருந்தால் மேலே ஐ பட்டன்ல தரேன், அதை கிளிக் பண்ணி பாருங்க. அதுவுமே ஃப்ரீ டூல் தான் ஓகேங்களா. அதில் வந்து சிமெட்டிக்ல இருக்கும், நீங்கள் அதை செக் பண்ணியும் பார்த்துக்கலாம். இந்த டூலும் சேம் அதே மாதிரி ரெஜிஸ்டர் அப்படின்னு இந்த இடத்துல இருக்கும் ஓகேங்களா. ரெஜிஸ்டர்னு கிளிக் பண்ணிட்டு என்ன மெயிலில் வேணும் அந்த மெயிலு, அதை பாஸ்வேர்டு, அதுக்கப்புறம் ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா போதும் ஆயிடும். தென் வந்து இங்கே மேலே யூசர் நேம், கீழே வந்து பாஸ்வேர்டுன்னு கொடுத்து லாகின் கொடுத்தீங்கன்னா லாகின் ஆகிடும். இது ஃபுல்லி பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தான் ஓகேங்களா. ஏன்னா நம்ம எந்த ஒரு அன்லாக்குமே இதில் பண்ண போகிறதுல மாடல் வந்து செக் பண்ண போகிறோம் ஓகேங்களா, அதுக்கு தான். ஸோ தென் என்ன பண்ணீங்கன்னா மொபைல் ஆன் பண்ணிக்கோங்க. மொபைல் ஆன் பண்ணிட்டு கேபிளை கனெக்ட் பண்ணுங்க. நார்மலாக மொபைல் ஆன் பண்ணுவோம்ல அதே ஆன் மோட்ல வச்சுட்டு கேபிளை கனெக்ட் பண்ணிட்டு இதில் பாருங்க ரீட் டிவைஸ் இன்ஃபோ ஃப்ரீ எம்டிபி மோட்னு இருக்கா, ஜஸ்ட் அதை ஒரு கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட போர்ட் கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து காமிக்கல வந்து இப்போ நான் மொபைலை கனெக்டே பண்ணல. ஸோ அதனால எனக்கு ஃபெயில்டுன்னு வருது. ஸோ ஆனால் நீங்கள் ஒரு சாம்சங் மொபைலை கனெக்ட் பண்ணிட்டு இதில் ரீட் இன்ஃபோன் கொடுத்தீங்கன்னா அது என்ன மாடல் இதெல்லாம் காமிக்கணும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்குது. ஸோ சாட்டிஸ்ஃபையாக இருக்குது கரெக்டாக. ஸோ இது மாதிரி டெக் ரிலேட்டட் வீடியோ வேணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது இருக்கட்டா, பை பை.